அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் டாபிக் 6 பகுதி 2 ரைட் ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை. அதாவது ஆர்டிகல் 14 to 18 நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமத்துவ உரிமை பத்தி பார்க்க போறோம். சரத்து 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய குடிமக்கள் நாம எல்லாத்துக்குமே நம்ம சட்டத்துக்கு முன் எல்லாருமே சமம், அதே மாதிரி எல்லாத்துக்குமே சமமான பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன் பத்தி சொல்லுது. அதாவது இனம், மொழி, மதம், பாலினம் இதை வச்சு பேஸ் பண்ணி எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, அதுல இருந்து விலக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 16 என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அரசு வேலைகள்ல எல்லாத்துக்கும் சமமான உரிமம் வழங்கப்படும், அதாவது வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 17 என்னன்னா அபாலிஷ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமையை ஒழித்தல். தீண்டாமை சட்டம் எப்ப ஏற்றிருக்காங்க? 1956 தீண்டாமை ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல். இதுல என்னன்னா தீண்டாமை ஒழிப்பை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955 படி இதுல தீண்டாமை ஒழிப்பை பத்தி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஆர்டிகல் 18 என்னன்னு பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதாவது தலைப்பெழுத்துக்களை ஒழித்தல். தலைப்புகளை ஒழித்தல் அப்படின்னா ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தல். ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், தலைப்புகளை ஒழித்தல். இதுல என்ன அப்படின்னா மிலிட்ரியில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல படித்து கல்வி மூலமா பட்டங்கள் பெற்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மட்டும்தான் தலைப்பெழுத்துக்கள், அதாவது தலைப்புகள் இருக்கு, மத்த யாரும் தலைப்புகள் வைத்திருக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 19 இது எதுல பார்ப்போம்னா ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை. ஆர்டிகல் 19 to 22. ஆர்டிகல் 19ல 6 உரிமைகள் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். நம்ம பேசுறதுக்கும், இல்ல நம்மளோட கருத்துக்களை சொல்றதுக்கும், ஒரு கூட்டம் கூடுறதுக்கும், ஒரு குழுக்கள் அமைக்கிறதுக்கும், இல்ல இந்தியாவில எந்த பகுதியிலும் போயிட்டு வரலாம், எந்த ஒரு பகுதியிலையும் நம்ம தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 19. அதுக்குரிய உரிமைகளை பத்தி சொல்றதுதான் சரத்து 19. சரத்து 20 என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வகேஷன் ஃபார் அஃபென்ஸ், குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பது குறித்த பதில். அதாவது ஒரு தனி நபரோ இல்ல ஒரு வெளிநாட்டினரோ இல்ல ஒரு நிறுவனமோ அவங்க ஏதாச்சும் ஒரு தண்டனை செஞ்சா அந்த தண்டனைக்கு ஒரு முறை மட்டும்தான் தண்டிக்கப்படணும். அந்த ஒரே குற்றத்திற்காக பல முறை தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றதுதான் சரத்து 20. சரத்து 21 என்னன்னா லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது என்னன்னா அடிப்படை வாழ்க்கையும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பத்தி சொல்றதுதான் என்னதுன்னா சரத்து 21. சரத்து 21 என்ன அப்படின்னா எலிமெண்டரி எஜுகேஷன், அதாவது அடிப்படையா கல்வி எல்லாத்துக்குமே வேணும். தொடக்க கல்விக்கான உரிமை பற்றி சொல்றதா, அதாவது எல்லாருமே அடிப்படையா என்ன பண்ணும், 1ல இருந்து 12வது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கணும். ஆர்டிகல் 22 அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் சர்டிபிகேட்ஸ், இதுல என்ன அப்படின்னா கைது செய்யப்படுவதற்கு காவல் வைப்பதற்கான எதிரான பாதுகாப்பு. அதாவது என்னன்னா ஒரு குற்றம் செஞ்சவருக்கு